Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to exercise 5D. So first அதுக்கான பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன். பேசிக்ஸ் வந்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் தான் வந்து இதில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னால் ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வந்து D is greater than 0, D equal to 0 and D less than 0. ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். D less than 0. D na என்னன்னா discriminant சொல்லுவாங்க. ஸோ D na discriminant. ஸோ இதுக்கு discriminantனா B square minus 4AC greater than 0, B square minus 4AC equal to 0, B square minus 4AC less than 0. ஸோ டீன்றது டிஸ்கிரிமினண்ட்டோட ஃபார்முலா வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4AC. ஓகேவா? இப்போது கிரேட்டர் தேன் 0னா ஆக்சுவலி மீனிங் என்ன? அதிகமாக இருக்கணும், அதாவது 0 விட அதிகமாக இருக்கணும். 0 விட அதிகமாக என்ன எந்த நம்பர்ஸ் இருக்கோ? பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் கிடைச்சா நம்மளுக்கு என்ன நேம்னா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு பேர், ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவே கரெக்டாக ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா, ஆன்சர் வந்து வில் பி ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ரூட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போது இதுவே லெஸ் தேன் 0னா என்ன நம்பர்ஸ்? அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ். அந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா not real or imaginary. ஸோ இது மட்டும்தான் நேச்சர் ஆஃப் ரூட்ஸுன்னு பேர். ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எங்கெங்கே வருதோ அப்போது இந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் வந்து முன்னாடி எக்ஸசைஸில் ஃபுல் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். -b + - ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a அந்த மாதிரி பெரிய ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி டிஸ்டிங்க்ட்டு இல்லை ஈக்குவல் ரூட்ஸு இல்லை இமேஜினரி ரூட்ஸ் இந்த மாதிரி வேர்டிங்ஸ் பார்த்தோன்னாவே நம்ம இந்த ஃபார்முலாஸ்க்கு டைரெக்டாக போய் அப்ளை பண்ணாவே போதும். ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் நேச்சர் ரூட்ஸ். ஸோ இதை வந்து திருப்பியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு எக்ஸசைஸ் சம்ஸில் இது ரொம்பவே யூஸ் ஆகும். கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.